விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் மரக்காணம் சைடில் அதிகப்படியான வந்து பார்த்தீங்கன்னா கல்குவாரிகள் இயங்கி வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வானூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கல்குவாரிகள்லாம் இயங்கி வருது. நாள்தோறும் ஏராளமான வந்து இந்த கல்குவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா கல் ஏற்றிட்டு போகிறதுக்கு, அந்த ஜல்லிகள் உடைக்கிறதுக்கு போன்ற பல தொழிலாளர்கள் வந்து இதில் இருந்து ஈடுபடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வானூர் அடுத்துள்ள பெரும்பாக்கம் பகுதியில் வந்துட்டு அந்த கல்குவாரி ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு கல்குவாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை வந்து எறையூர் கிராமத்தை சேர்ந்த ஐயனார் மற்றும் வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேந்திரன் ஆகிய 2 தொழிலாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்குவாரிக்கு வந்து வெடி வைக்கும்போது அந்த வெடியை வந்து வைக்கும்போது மண் சரிவு ஏற்பட்டு இந்த 2 தொழிலாளர்களும் வந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்துட்டாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உடனடியாக அவர்களை மீட்கும் பணியில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ந்து அந்த வெடி விபத்தில் வேற ஏதாவது காயம் ஏற்பட்டதா என்று விசாரணை கோணத்திலையும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏன்னா அது தற்பொழுது வந்து நமக்கு கிடைத்த தகவல் வந்து 2 தொழிலாளர்கள் மட்டுமே வந்து அந்த விபத்தில் வந்து உயிரிழந்திருக்காங்க. மேலும் அதில் 2-3 பேருக்கு வந்து லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனை அடுத்து வந்து அங்கே வந்து சம்பவ இடத்துல வந்து போலீசார் வந்து அங்கே சென்று அந்த உடலை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. மேலும் வந்து மயிலம் போலீசார் அந்த பகுதியில் வந்து பதட்டமான சூழ்நிலை உருவாகிறதால அங்கே ஏராளமான காவல்துறையினர் வந்து குவிச்சிருக்காங்க. தற்போது இந்த வெடி விபத்து வந்து பாதுகாப்பான முறையில் வந்து அந்த கல்குவாரியில் வந்து வெடி வைக்கும் போது பாதுகாப்பான முறையில் வந்து வைக்க வேண்டும் என்பதே அனைத்து தொழிலாளருடைய குடும்பத்தினருக்கு வேண்டுகோளாக இருக்கு. தொடர்ந்து இது போன்ற வந்து கூலி வேலைக்கு செல்லும் இந்த தொழிலாளர்கள் வந்து நிலைமை வந்து இது போன்ற சம்பவங்களால் வந்து உயிரிழப்பு அதிகமாக உள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து கல்குவாரியில் வந்து நீரில் மூழ்கி இறப்பதும், அந்த கல்குவாரியில் அதிக ஆழம் வந்து எடுத்துவிட்டு அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த கல்குவாரி மூடாமல் சென்றதால் வந்து ஏராளமான தெரியாத பொதுமக்களும் வந்து அந்த பகுதியை செல்லும் போது தவறி விழுந்து இந்த மாதிரி விபத்துக்குள்ளாகி உயிரிழப்பு ஏற்பட்டதும் நடந்து வருகிறது. தொடர்ந்து இதுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. பானு.